ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா கள்ளிமுல்லைன்னு வச்சுருக்கீங்க, சரிங்களா? ஐயாவுடைய கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிமுல்லைன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க ஐயா, கள்ளிமுல்லையிலேருந்து என்ன மாதிரியான தகவல் மக்களுக்கு சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ஐயா. நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா கள்ளிமுல்லையான் இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம். இது சாப்பிட்லாம், நேராக டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி பண்ணி சாப்பிட்லாம், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஐயா சொல்லுங்கள். இது கள்ளிமுடையான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, கிராமத்தில் கள்ளிமுல்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்து நிறைந்த ஒரு மூலிகை. வெய்ய காலங்களிலையும் தண்ணி இல்லாத இடத்துலையும் வளரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜீரண சக்திக்காக ரொம்ப நல்லது. பசியை தூண்டக்கூடியது, நாக்கினுடைய சுவை அரும்புகளை தூண்டி நாக்கு டேஸ்ட் தெரியாத சில பேர் நாக்கு டேஸ்ட்டே தெரியல எது சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டை உண்டாக்கும். அடுத்து வந்து குடல் உறிஞ்சிகளை வந்து தூண்டி வித்து நன்றாக சாப்பாடு சாப்பிட்ற ஜீரணம் பண்ண வைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான உப்பு சத்து நிறைந்த ஒரு மூலிகை தான் இந்த கள்ளிமுடையான். இதை வந்து கிராமங்களில் துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க. ஆமாம், இதை நல்லா எடுத்துட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ துண்டு துண்டா வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு இதனுடன் இஞ்சி, பூண்டு, புளி, கறிவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இது போல் இன்னும் அவங்களுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதையும் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து வச்சு நன்றாக அம்மியிலையோ இல்லை மிக்சியிலையோ போட்டு அரைச்சி இதை வச்சுக்கிட்டு தாளித்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 நாளைக்கு கூட வரும். அதை ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது நன்றாக பசிக்கும், நன்றாக ஜீரண சக்தியாகும். இது போன்ற பிரச்சனைகள்லாம் அல்சர் உள்ளவங்கள்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான மூலிகை.